इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஆரண்யத்துல நாம இப்போ தைத்திரிய ஆரண்யத்துல முதல் பிரச்சனமாக இருக்கக்கூடியது அருண பிரச்சனம். அந்த அருண பிரச்சனத்துல இப்போ 6வது அணுவாக்கம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய 7வது அணுவாக்கம் இன்னைக்கு பார்க்கலாம். அதனால 4, 5, 6ல இருந்து ஆரம்பிக்கலாம். 4ல இருந்து அக்ஷுதுக்கோத்திதச்சைவ சித்ரதன்னே கனீனிகே ஆன்சே சாக்கணம் நாஸ்தி சுகுணாம் தன்னிபோதத கனகாபாணிவாசாகும்சி அஹதானி விபோதத அன்னமஸ்மீத மிருஜ்யுமீத அஹம்போ ஜீவனப்ரதः ஏதா வாச பிரயஜ்யந்தே சரத்யத்ரோபதிஷ்யதே அபிதூன்வந்தோ விக்னந்த இவ வாதவந்தோ மருத்னாः அமுதோ ஏது விஷமுகமிவ தன்னத்தாசகதத்ரிஷேஹ அபத்வஸ்தைரவஸ்தி வர்ணைரிவ விஷிகாசக்கபர்தினः அகிருத்தஸ்ய யோத்ஸ்யமானஸ்ய கிருத்தஸ்யேவ லோகினி ஹேமதுஸ்தக்ஷுஷி வித்யாத் அஸ்னயோः க்ஷிபணோரிவ துர்பிக்ஷம் தேவலோகேஷு மனூனாமுதகம் கிருஹே ஏதா வாசப்ரவதந்தீः வைதிதோ யாந்தி தைஷதீः सा அக்னிப்பவமானா அன்வைக்ஷத இஹ ஜீவிகாமபரிபஷ்யன் தஸ்யைஷா பவதி இஹே அவஸ்வதபசः மருதஸ்து யஸ்வஜः சர்ம சப்ரதா ஆவ்ருணே ஸ்ரீ ஜாயாசுன்யாசமேத சூரியநாராயண சுவாமினே நமः. ஓம் நமோ நாராயணாய அதிதாம்ராணி வாசாகும்சி அஸ்திவக்தி சதக்னி ச விஸ்வே தேவா விப்ரஹரந்தி அக்னிஜிஹ்வா அசஸ்தத நைவ தேவோ நமஸ்யः ந ராஜா வருணோ விபுः நாக்னிர்நேந்திரோ ந பவமானः மாத்ருக்வச்சன வித்யதே வித்யஸ்யைகாதனுராக்னிः பிருத்திவ்யாமபராஸ்மிதா தஸ்யேந்திரோ வம்ரிரூபேண தனுர்ஜாமச்னத்வயம் ததிந்திரதனுரித்யஜ்யம் அப்ரவர்ணேஷு கக்ஷதே ஏததேவ ஸ்ரீயோர்வார்கஸ்பத்யஸ்ய ஏதத்ருத்ரஸ்ய தனுः ருத்ரஸ்ய த்வேவ தனுராக்னிः சிர உத்திபேஷ சப்ரவர்க்யோ அபவதே தஸ்மாத்ய சப்ரவர்க்யேன யஜ்ஞேன யஜதே ருத்ரஸ்ய சிர பிரதிததாதி நைனகும் ருத்ர ஆருபோ பவதி ஏவம் வேத ஸ்ரீ வாசமே சூரியநாராயண சுவாமினே நமः. ஓம் நமோ நாராயணாய அத்யுத்வோக்ஷோதிரஸ்தாத் சிசிரः பிரதிருஷ்யதே நைவ ரூபம் ந வாசாகும்சி ந சக்ஷுः பிரதிருஷ்யதே அந்யோன்யம் கிருஷ்ணாதः ததஸ்ததேவ லக்ஷணம் லோகிதோக்ஷ்மிஷாரசீஷ்மிः சூர்யஸ்யோதயனம் பிரதி பங்கரோஷ்யஞ்சலிகா பங்கரோஷி நிஜானுகாமே ஞஞ்சலிகா அமீவாச்சமுபாசதாமிதி தஸ்மை சர்வருதவோ நமந்தே மரியாதாகரத்வாத்ரிபோதாஸ்து பிரபோதாம் பிராமண ஆப்னோதி ஏவம் வேத சகல சம்பத்சரயே தைதேனானீதி சஹ இந்திராய சர்வான் காமான் விவகதி தத்ரப்தஹ தத்தைஷா பவதி அவதுத்தோ அகும் சுமதி மதேஷ்டதி யான கிருஷ்ணோ தசவித்தஹஸ்ரைः ஆவர்த்தமிந்திரஸ்தஜாதமந்தம் உபஸ்லிகிதம் பிரமணாம தத்ராமிதி ஏதையைவேந்திரசலாபிருத்யாதः அசுரான் பரிவృత్తதி பிருத்திவ்யகும் சுமதி தாமன்வவஸ்திதः சம்பத்சரோ விவஞ்ச நைவம் விதிகாச்சார்யோ தே பாசிதோ அந்யோன்யஸ்மை திருஷ்யாதாம் யோ திருஷ்யதி பிரஷ்யதே ஸ்வர்கால்லோகாத் வித்ருத்மண்டலானி சூரியமண்டலான்யாச்சாயிகாः அத ஊத்வகும் சனிர்வச்சனாः. ஸ்ரீ சாயாசுவத்ராம்பாத்மே சூரியநாராயண சுவாமினே நமः. ஓம் நமோ நாராயணாய.
பார்த்திருக்கோம். ஆரண்யத்துல முதல் பிரச்சனமாக இருக்கக்கூடியதானது அதன பிரச்சனம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இது ஆருணகேயத்துக்கு சயனத்துக்கு பிரயோகத்துக்கு வரக்கூடிய மந்திரங்கள். இதை உபாசனார்த்தம் சூரிய நமஸ்காரமாக பண்ண எப்படி ருத்ர கிருஷ்ணம் சயனத்துல யூசாத்தோ அதை ருத்ரத்தை வைத்துக் கொண்டு நாம் சிவபெருமானை வைத்திருக்கிறோமோ அப்படி ஆருணிகேயத்துக்கு சயனத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த மந்திரங்களை வைத்துக் கொண்டு நாம சூரிய நமஸ்காரம் பண்றதுக்காக யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதுல 6 அணுவாக்கங்கள் பார்த்தோம். 32 நமஸ்காரம் மொத்தம். அதுல 6 நமஸ்காரம் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 7வது அணுவாக்கம். ஆரோகோ ராஜ படர பதங்கஹ ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாதஹ தே அஸ்மை தத்வே திவமாதபந்தி ஊர்ஜம் துஹானா அனபஸ்புரந்தைதி கஷ்யபோ தமஹ தமஹாமேருன்ன ஜஹாதி தஸ்யைஷா பவதி யத்தே ஷில்பம் கஷ்யபரோ ஜனாவதே இந்திரியாவத் புஷ்கலம் சித்ரபானு யஸ்மின் சூர்யா அர்ப்பிதா சப்தஹாகம். இப்போ பார்க்க வேண்டும். ஆரோகாதி விபாசாந்தானி, ஆரோகத்திலிருந்து விபாசம் வரைக்கும் அந்த ஆருணிகேய சைனத்துல அந்த சுருவி கரம்பன்னு சொல்லக்கூடிய அதை வைத்து அதுல ஒரு ரோஜா புஷ்பத்தை வைத்து அதுல ஒரு ஸ்வர்ணத்தை வைத்து இப்படி அடுக்கணும் அப்படின்னு யாரு சாதகமும் அனுஷ்டானம் பண்றாரோ அந்த எஷ்டாவானவர் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சொல்லி ஆரோகோ ராஜ படர பதங்கஹ ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாதஹ. ஆராகோ ராஜஹ படரஹ பதங்கஹ ஸ்வர்ணரஹ ஜோதிஷீமான் விபாதஹ அப்படின்னு 7 சூரியனுடைய பெயர்களை இங்கே சொல்லப்படும். 7 சூரியனுடைய பெயர்கள். ஆரோகாதீனி விபாசாந்தானி சப்தபதானி சப்தானாம் சூரிய விசேஷானாம் நாமதேயானி அப்படின்னு. இதெல்லாம் சூரியனுடைய நாமதேயங்கள். இதெல்லாம் சூரியனுடைய பெயர்கள். ஆரோகஹா ராஜஹா படரஹா பதங்கஹா ஸ்வர்ணரஹா ஜோதிஷீமானே விபாசஹா அப்படின்னு 7 பேர். ஆரோகன், ராஜன், பகரன், பதங்கன், சொர்ணரன், ஜோதிஷீமானே, விபாசன் அப்படின்னு 7 தான் இங்க படிச்சிருக்கு. இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் கஷ்யபன். அவரை பத்தி இப்ப பேச போகுது. இப்படி மொத்தம் இந்த 7 பேர் 8 சூரியர்கள். அதுல 7 பேர் இப்ப சொல்லியிருக்கு. அவர்கள இந்த 7 பேர் எப்படி அப்படின்னாக்க இந்த லோகங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் இவர்கள் தான். இவர்கள் எப்படி ருத்துவாக இருந்து ஹெல்ப் பண்றார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்க இவர்கள் தான் காலத்துல மழை பெய்யறதுக்கு இல்லையா, இந்த சத்தியங்கள் எல்லாம் விருத்தி ஆகிறதுக்கு, அது மாத்திரம் பிராணிகளுக்கு பாலை கொடுக்கறது, இதுல எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பதற்காக வந்தவர்கள் தான் இந்த 7 சூரியனார்கள். இந்த 7 சூரியனார்களும் எங்கே இருக்கிறார்கள்னா அந்தரிக்ஷத்துல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மேல் உலகத்துல அப்படி ஆதாரம் இல்லாமல் இருந்து கொண்டு இந்த வெளிச்சத்தை பரவி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 7 சூரியர்கள் காரண விஷயம் வேலைக்கு சொன்னாதான் நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் சூரியன் ஏகஹா சூரியஹா அப்படின்னு தான் நம்ம படிச்சு பழகம். அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஆனா வேதத்துக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால 7 சூரியர்கள் இருக்கிறார்கள். அந்த சூரியன்லாம் ஒரு சூரியன் ஒரு ருதுவை உண்டு பண்ணும் போது மற்ற சூரியர்கள்லாம் என்ன பண்றாங்க, வேற ருதுவை பண்ணி பிராணிகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராம காப்பாற்றி கொண்டு இருக்கார்களாம். நமக்கு அது சந்தேகம் வந்துடும். அப்ப சந்தேகம் வராது, அவர்கள் பார்த்துப்பார்கள், டோன்ட் வரி அப்படின்னு சொல்றது. அனுகூலமாகத்தான் பிரகாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுல 8வது இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வேதமான நினைக்கிறது. அந்த 8வதாக இருக்கக்கூடியவர் தான் கஷ்யபர் அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணுவார், எப்பொழுதும் சூரியனை மேரு பருவத்திலிருந்து அப்படி அகலாம இருப்பார் அவர். அப்படியே சொல்லக்கூடிய இந்த விஷயம் எந்தெந்த ரிஷிகள்லாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆரோகஹா ராஜஹா பகரகா பதங்கஹா ஸ்வர்ணரஹா ஜோதிஷிமானே விபாசஹா அப்படின்னு 7 சூரியர்கள். இப்ப சப்தானி சூரியம் அஸ்மை லோகாயை திவம் ஆகாசம் ஆதபந்தி சர்வதா
அங்க பண்ணும்போது என்ன பண்ணி கொண்டிருக்கு, வேற என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாக்கா, பூஜ்யம் துஹானா அனபஸ்புரந்தை சிவமாதபந்தி பிரகாசத்தை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் என்ன பண்ணிருக்காங்க, ஊர்ஜம் துஹானா, துஹானா பாலை பரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். க்ஷீராதி ரசம் சம்பாதியந்தா விருஷ்டித்வாரேன இத்யர்த்தா. இவர்கள் ஊர்ஜம் உயிரை மேம்படுத்துவதற்காக நமக்கெல்லாம் பாலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பண்ணாருனாக்க இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு கிளாச்சாயி நமக்கு துன்பம் எல்லாம் வருமே சார், எல்லா சூரியனும் ஒரே சமயத்துல வந்தாருனாக்க நம்மளால தாங்க மாட்டார் அப்படின்னு இங்க கவலைப்படுறான். அனுபஸ்புரந்தை அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரதிகூலம் எனக்கூடிய தடை ஏற்படாமல் இருப்பது. அனபஸ்புரந்தா அப்படின்னா அனுகூலத்தையா பிரகாசனம் சர்வதா சித்தா, நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 7 பேரும் ஒருவர் ஒரு ருத்துவில் இருக்கும் பொழுது பாக்கி பேர் இன்னும் பாக்கி ருத்துவை கவனித்துக் கொண்டிருக்கார். இப்படியாக அவர்களுக்குள்ள இருந்து கொண்டு நமக்கெல்லாம் எரிக்காமல் நம்மளை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டு தேவையாகவும் வாழ்வதற்கு ஏற்றமான இந்த பிரகாசத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரோகோ உலாஜப்படலப்பதங்கா, படத்தெல்லாம் ஒரு 7 குதிரையோட சூரியன் படம் போடுறாங்க இல்லையா, படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க. இந்த 7 குதிரைகள் தான் இருக்கு. ஆரோகா ராஜஹா படரஹா பதங்கஹா சொர்ணரஹா ஜோதிஷிமானே விபாசஹா. இவர்கள் எல்லாம் எப்படி பண்ணாங்க, தே அஸ்மை நமக்காக சர்வே சர்வே இந்த சூரியர்கள் எல்லாருமே திவம் ஆதபந்தி, அங்க மேல ஆகாசத்துல இருந்து கொண்டு தப்பித்துக் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஊர்ஜும் துஹானா, நமக்கு எந்த கருதலும் வராமல் நமக்கு விருஷ்டி மூலமாக எல்லா மேன்மையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு 7 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இப்போ 8ஆவதாக ஒருத்தர் இருக்கார் இல்லையா. இப்ப அந்த மந்திரங்கள் ஆரோகத்தையா தேவதையா அங்கிரஸ்வா ஆசீபி இத்தியவும் உபாதான மந்திராக அன்னையா அத அஷ்டமம் நாமதேயம் தர்சயதி. ஸ்பெஷலாக ஒரு 8ஆவது பேர் இருக்காருப்பா, அவரை பத்தி சொல்றேன், அவர்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அர்த்தம். கஷ்யபோஷ்டமஹா தமஹா மேரும் நஜஹாதி தஸ்யைஷா பவதி. கஷ்யபோ அஷ்டமஹா, இந்த 7 பேர் சொன்னோம். இது தவிர ஒருத்தர் இருக்கார். அவர் யார், அவர் தான் கஷ்யபர் அப்படின்னு பேரு. அஷ்டமஹா சூரியஹா தஸ்ய கஷ்யபஹா இது நாமதேயம். அவருக்கு கஷ்யபர் அப்படின்னு, கஷ்யப பிரஜாபதி. அவருக்கும் அதித்திக்கும் கல்யாணம் ஆச்சு. அந்த அதித்தியிலும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த ஆதித்யர்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த கஷ்யபஹா அவர் எப்படி பண்றாரு, அஹா மகாமேரு ஜஹாதி அப்படின்னு ஒரு புதிய விஷயம். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க, கஷ்யபஹா மேரு பர்வதம் கதாச்சிதவை பரித்தியகி. அவர் எந்த சமயத்திலையும் அந்த மேரு பதவிக்கு விடுவதில்லை, அதை விட்டு விலகுவதில்லை. மேரு ஸ்தானம் ஏவ சர்வதா பிரகாசனம் பரவதி. அவர் தான் அங்க இருந்து கொடுத்து அந்த மேருவை மாத்திரம் அப்படியே ஒழிக்க வைத்து கொடுத்தாங்க. மகாமேரு மேல நாட்டுல கடைசியாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மகாமேரு என்பதை எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை விட்டு நகருவதில்லை. அதனாலதான் உங்களுக்கு 24 மணி நேரமும் 365 நாளும் அந்த இடத்துல வெளிச்சம் இருந்து கொண்டே நைட்டுன்றதே கிடையாது. ஏன் இப்படியாக இருக்கிறது. இப்ப நம்ம சொல்றாலும் நார்வேலாம் வந்து சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே வராது. வீட்டுலாம் நீங்க ஸ்கிரீனை போட்டு கதவெல்லாம் மூடிட்டு தூங்கினாதான் ராத்திரி உண்டு. நீங்க வெளியில வந்தீங்கன்னா வெளிச்சமா தான் இருக்கும். காத்தால வந்தாலும் வெளிச்சமா இருக்கும், சாயங்காலம் தான் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா அது மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாம் எங்க இருந்து அதுதான் வேதத்திலே இருக்கு. மகாமேரு இப்படித்தான் இருக்கும். அத்தத்திர கதாச்சிதபின பரிச்சயதி மேரு ஸ்தானமேவ சர்வதா பிரகாசம் கரோதி. சாயனர் பாஷை இருக்கார். மேரு பர்வதத்தை எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறார். சத்திய கஷ்யபத்திய பிரதிபாதிகா காச்சித்து ரிப்தியதே. இப்படிப்பட்ட இந்த கஷ்யபரை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ரிப் ஒண்ணு இருக்கு. தஸ்யைஷா பவதி அப்படின்னா இந்த ரிக்கானது சொல்லுகிறது அப்படின்றார். இந்த மந்திரத்தை பின்வரும் மந்திரம் சொல்லுகிறது, பிரதிபாதனம் பண்ணுகிறது அப்படின்னு. என்ன சார் அந்த மந்திரம் இல்லையா? அந்த மந்திரம் என்ன? தாம் ரிச்சம் தர்ஷயதி. அந்த ரிக்க என்னவோ அதை இப்ப காமிக்கிறது, பிராமணமே படிக்கிறது. கஷ்யபரோச்சனாவது இந்திரியாவத் புஷ்கலம் சித்ரபானு
यस्मिन् सूर्यो अर्पिता सप्तसाकम् तस्मिन् राजानमति विश्रेयममिति இப்படின்னு அந்த ரிக்வேத மந்திரமானது இத கஷ்யபரை பற்றி உசத்தியாக சொல்லியிருக்கிறது. எது தே சில்பம் கஷ்யப ரோச்சனாவது. சில்பம் அப்படின்னா செயல் திறன். கஷ்யப தே எது சில்பம் ரோச்சனாவது, உங்களுடைய கஷ்யபனுடைய அந்த பிரகாசத்தை கஷ்யப அக்த சூரியா எது தே தவ சில்பம் ஜெகத் பிரகாசக லட்சணம் சித்திரம் கர்ம யஸ்மின் ஸ்வகீய பிரகாச ரூபே சித்திர கர்மாணி ஆரோகாதேகா சப்த சூர்யாஹா அப்படின்ற. இவருடைய காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒளி மிகுந்தவராக இருக்கிறார். அவர்கள் தான் இந்திரியாவத் புஷ்கலம் சித்திரபானு, இந்திரிய சக்தியை இருக்கிறார், இந்திரிய சக்தியை வளர்விக்கிறார். அது மாத்திரம் இல்லை, புஷ்கலம் குஷ்டியை தருகிறார். எல்லாருக்கும் குஷ்டி, அந்த 7 பேருக்கும் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு சக்தி அந்த அக்னி வாக்கி ஸ்திதா சூரியோ சக்ஷுஷி அப்படின்லாம் சொல்றீங்களே, இப்படிப்பட்டதுக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டு எல்லா இந்திரியங்களுக்கும் வளர்ச்சிக்கு அவர்தான் காரணம். அது புஷ்கலம் சித்திரபானு, அவர் புஷ்கலமாக புஷ்டியை குடிக்கிறார் எல்லாருக்கும். எஸ்மின் சூர்யா அர்ப்பிதா சப்த சாகம், அந்த 7 பொன்னியர்களை நம்ம படிச்சோம். ஆரோகா ராஜகா பத்தகா பதங்கா புத்தரகா ஜோதிமானி விபாசான், இவா 7 பேரும் இல்லையா, இவா 7 பேரும் அவரை அந்த ஆரோகன் முதலிய 7 பேரும் அவரிடம்தான் இணைக்கப்பட்டுள்ளார்கள். சாகம் அவருடன் கூடதான் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தஸ்மின் ராஜா நமதி விஸ்ரேயமவிதி, தஸ்மின் அந்த இடத்தில் அதில் ராஜானம் ராஜ்ரு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியது. அதனால்தான் நம்ம அந்த பிரகாசித்து நமக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையா, நமக்கு தப்பு ஆர்த்தி ஆகும் போது என்ன சார் ராஜா ராஜாய சாகினே நமோ வயல்பை சிரவணாய சொல்லே அப்படின்னு என்ன எங்க வந்தது, எந்த ராஜா எங்க சொல்லுவேன், எங்க இந்த நான் எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்ரு தீப்தௌ அப்படின்னு அர்த்தம். அந்த பிரகாசமான அந்த மந்திரத்தின் மூலமாக நாம அந்த கற்பூர ஆகாரத்தின் போது அது சொன்னதுனால எல்லா இடத்துலையும் ஒரு ஒளி ஏற்படுகிறது. இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய ஒளியானது ஞான ஒளியானது. எல்லாருக்கும் அந்த ஞான ஒளி ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கு. அந்த ராஜன்ற பதம், ராஜானம் அப்படின்னா பிரகாசமான அந்த பிரகாசமானமாக இருக்கக்கூடிய அது அதிவிஸ்ரேயம விதி, உயர்ந்ததாக தங்குற இடத்துல இருக்கிறதுனால எங்களையும் உயர்ந்ததாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இல்லையா. அது எப்படி இருக்கு, மேல இருக்கு. ரோச்சனாவத்து பிரகாசயுக்தம், இந்திரியாவத்து இந்திரிய சாமர்த்திய யுக்தம், புஷ்கலம் சம்பூர்ணம், சித்திரபானு விவித ரஷ்மி யுக்தம். சித்திரபானு பலவிதமான கிரணங்களை இருக்கிற மாதிரி எனக்கு பலவிதமான ஆற்றல்களையும் கொடுக்க வேண்டும் அப்படின்றது. இத்தேஷா கஷ்யப பிரதிபாதிகா அபிகிதா, இப்படியாக வசதியாக இருக்கக்கூடிய சூரியன் தான் அந்த 8வது எனக்கூடிய கஷ்யபர். அவரை நினைக்க வேண்டும், அவரை உபாசனை பண்றோம், இதுக்கு சொல்லி நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அவருக்கு போய் சேர்றது. இதனால நமக்கு என்ன கிடைக்கிறது, ஒளி நமக்கெல்லாம் உடம்புல ஒரு திவாகரத்தினாலதான் இந்த தோல் எல்லாம் ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கிறது. அந்த ஷைனிங் தோல்ல போயிட்டுன்னா என்ன ஆகும் இல்லையா, அது கொடுக்கறதுக்கு காரணம் அவர் தான். அது மட்டும் இல்ல, இந்திரியங்களை எல்லாம் வளர்க்கிறார். அதுவும் புஷ்கலம் அப்படின்னாக்க, புஷ்கலம்னா சம்பூர்ணமாக ஆக்குகிறார், புஷ்டியை கொடுக்கிறார். அப்புறம் சில விவிதமான ரஷ்மிகளை எல்லாம் நம்ம மேல போடுகிறார். இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர் கஷ்யபர் என்று இந்த விட்டு அவரை துதிப்பாடுகிறது. கஷ்யபத்திய சில்பே சப்த சூரியானாம் அர்ப்பிதத்துவம் ஸ்பஷ்டீகரோதி அப்படின்னு அடுத்து வரக்கூடிய மந்திரத்துல இந்த 7 சூரியனும் எப்படி கஷ்யபர் எனக்கூடியனுடைய செயல் திறமையில காரணமாக இந்த 7 சூரியனும் அவரிடத்தில் அர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 அவரிடம், அந்த 8வதாக இருக்கக்கூடிய கஷ்யபரிடம் இருக்கிறது. இந்த 7 குதிரைகள் பூட்டி இருக்க மாதிரி அவரிடம் பூட்டியிருக்கிறது. தே அஸ்மை சர்வே கஷ்யபா ஜோதிர்லபந்தே தான் சோம கஷ்யபாதி நிர்பமதி பிரஸ்தா கல்பக்தி வைவனி. ते अस्मै सर्वे कश्यपात् ज्योतिषे सर्वे सप्तापि सूर्यः अस्मै जगत्प्रकाशनार्थं कश्यपात् प्रकाशात् ज्योतिषी தவத்தே. இவரிடம் இருந்துதான் அவர்களுக்கு
அந்த ஜோதியானது வருகிறது. இந்த 8வது சேர்ந்ததுனாலதான் அவர்களுக்கு ஒளியானது பிடிக்கிறது, ஒளியானது அமைகிறது அப்படின்னா. தான் சோம கஷ்யபாதி நிர்தமதி அப்படின்னாக்கா சோமனும் தான் சோமஹா அப்படி இருக்கக்கூடிய தேவர்கள் அவர் எப்படி நிர்தமதி அதிகத்வேன நிரஸ்தம் நிஸ்தமக்கான ஒளி பெறுகிறது. அந்த இருள் போய் ஒளியை கொடுத்து நம்மளை எல்லாம் நன்றாக ஒளிய செய்கிறார். சதா சோதயத்தி அவருடைய ஒளியினால நம்ம உடம்புல பட்டு நம்மளுடைய உடம்பானது எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா ஒளிர்கிறது. எப்படி நம்ம உடம்புல வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு போய் அது ஒளிரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொன்னா புரியும். பிரஸ்தா கர்ம கிருதி வைவம் கிருஷ்மா கிருத்திவ வைவம் ஏவம். அது என்ன செய்யறது அப்படின்னா தமன சாதனம் இது ஆச்சே. தமன சாதனம், தமன சாதனம்னா என்ன அப்படின்னாக்கா துருத்தி போடுவது அப்படின்னா தேய்க்க தேய்க்க ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருக்கு, அதை என்ன பண்றாங்க திருப்பி திருப்பி தைக்கிறாங்க. எது வரைக்கும் தைக்கிறாங்க? அது அழுக்கு போற வரைக்கும் தைக்கிறாங்க. கேட்கும்போது என்ன ஆகுது? அது சுத்தமாக ஆகி அது ஒளிர ஆரம்பிச்சு. அதான் அர்த்தம், ஒளிர ஆரம்பிச்சு. அது எப்படின்னா ஒரு தட்டா இருக்கான், அவங்க கிட்ட போய் ஒரு தங்கத்தை போட்டானா அவர் அதை என்ன பண்றாரு, அதை அழுத்தெல்லாம் வச்சு அதை நல்லா இந்த காமிச்சு சுடம் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது சுடம் போட்டானா அது என்ன ஆச்சு? ஒளிர்கிறது இல்லையா. அதே மாதிரிதான் கஷ்யபருடைய இல்லையா யதா ஸ்வர்ணாதேகே விட்டாதிகமினியம் பிரஸ்தா கர்மத்துக்கு சுவர்ணகாரா. அதான் எப்படி அந்த பிரஸ்தா கர்மம் எனக்கூடிய சூடு வச்சு அதை பண்ணுகிறதுனால அந்த ஸ்வர்ணமானது எப்படி சூடாகிறதோ சோதயத்தி ஏவம் கஷ்யப சம்பந்தகாரி சோமஹா தானு அந்த ஊர்யா சோதயம் இல்லையா. இப்படி அந்த சோமன் முதலிய தேவர்கள் எல்லாம் இவரோட சம்பந்தப்பட்ட காரணத்தினால்தான் அவர்கள் எல்லாம் ஒளிர்கிறார்கள். இவர் குடம் போட்டு எல்லாரையும் ஒளிர செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த கஷ்யபரனுடைய கிரேட்னஸை அது சொல்கிறது. கஷ்யபரானவர் இப்படி பண்ணுகிறார். அந்த கஷ்யபர் என்ன பண்றாரு, ஆரோகன் முதலிய எல்லா சூரியர்களுக்கும் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக கஷ்யபன் ஆனவர் என்ன பண்றாரு, சூரியனிடத்திலிருந்து ஒளியை தடை பெறுற மாதிரி போயிட்டார். அத்தான் எப்படி துருத்தினால காற்றை உண்டு பண்ணி அக்னி வளர்த்து அதுல தங்கம் போட்டு உலாகங்களை காட்டுகிறானோ இல்லையா, அதனால அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகி சுத்தமாகி எப்படி பிரகாசம் உள்ளவராக ஆகிறார்களோ அப்படியே சோமன் முதலிய தேவர்கள் ஆரோகன் முதலிய 7 சூரியர்கள்லாம் இயற்கையிலேயே பிரகாசம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் அது மேல இருக்கக்கூடிய அந்த மலங்களை எல்லாம் போக்கி அதிக பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர்களை கஷ்யபன் என்ற சூரியனிடத்திலிருந்து சென்று அவரது அனுகிரகத்தையும் பெறும்படி செய்து அவரை அதிக பிரகாசம் உள்ளமாக செய்கிறது. இந்த மந்திரம் சொல்றது அவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த 7 பேரும் அதிகமான பிரகாசத்தை அடைகிறார்கள். சரி, இந்த 7 சூரியர்களுடைய சொரூப விஷயத்துல சில வேதங்கள்லாம் இருக்கு. பிராணோ ஜீவான் இந்திரிய ஜீவானி சப்தசீர்ஷன்யாஹ பிராணாஹ சூர்யா இத்யாச்சார்யாஹ பிராணானாம் ஜீவானி இந்திரிய ஜீவானி இல்லையா. பிராணம் தான் நம்முடைய முகநாசிக்கையில சஞ்சரிக்கக்கூடியவர் இல்லையா. முகநாசிக்க சஞ்சாரி பிராணஹா நமக்கு தெரியும். முகத்திலையும் மூக்கிலையும் போய் வரவர் இந்த காற்று. அந்த பிராணஹா தையேஷா சப்ததிகி திருப்தி பேதா. அவருக்கு 7 எண்ணங்கள், திருப்தி பேதங்கள்னா அவரை 7 விதமா. ஒரே பிராணனுக்கு பிராணன பானன் யானன் உதானன் சமானன் 5 பேரு. ஒரே அந்த கரணத்துக்கு மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு வேதங்கள் இல்லையா. அப்படியாக இந்த பிராணனுக்கு 7 விதமான வேதங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கிற ஆச்சாரியாக சில ஆச்சாரியர்கள் இந்த காலத்துல கருதினார்கள். அது என்ன? ஜீவானி ஜீவ நிமித்த பூதானி மகத்து அகங்கார பஞ்சதன்மாத்திர ரூபாணி தத்வானி சப்த சூர்யாகா. இந்த சப்த சூரியர்களும் எங்கே இருக்கிறார்கள்? நம்மளுடைய மூக்கு கண்ணு அப்படின்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு
முண்டகோபனிஷத்து படிக்கணும். முண்டகோபனிஷத்துல சப்த பிராணாः பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷः சமித சப்த ஹோமாः சப்த இமே லோகாः ஏஷு சரந்தி பிராணாः குஹாசயா நிகிதா சப்த சப்த அப்படின்னு இந்த தேவர்கள் இனத்துல பற்றி அவர் சொல்லி இப்படித்தான் பிரம்மத்திலிருந்து உலகம் பேசாட்சி சொல்லும் பொழுது இந்த இறைவன் கிட்ட இருந்துதான் இந்த பிரம்மத்தில இருந்தா 7 புலன்கள் உண்டாச்சு. அது என்ன 7 புலன்கள்? 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாய் இல்லையா? இப்படி யாருக்கு இது எல்லாம் எங்க இருக்கு? சீர்ஷத்துல இருக்கு. என்னுடைய தலையில சப்த சீர்ஷன்யா பிராணா, என்னுடைய தலையில இப்படி 7 உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பிரபம் சப்தாட்சிஷா 7 சுவாலைகள் உண்டு பண்ணார் இல்லையா? 7 சுடர்கள். அந்த சுடர்கள்லாம் எப்படி இருக்கு? காலி கராலி சமனோ ஜவாச்ச சுலோகிதாயாச்ச சுஜூப்ரவர்ணா புலிங்கிரி விஸ்வருச்சி ததேவி தேலாயமானா இது அக்னிக்கு 7 நாக்கு இல்லையா? அதுல காலி கருப்பா இருக்கக்கூடியது ஒரு நாக்கு, கராலி பயங்கரமாக இருக்கக்கூடியது ஒரு நாக்கு, மனோ ஜவா மனதை போலவே அப்படின்னு போகக்கூடிய தன்மை இருக்கு அந்த சில ஜுவாலைகளுக்கு, சுலோகிதா சிவப்பாக இருக்கு சில ஜுவாலைகள், தூம்ரவர்ணா புகை கலர்ல இருக்கு, நெருப்பு பொறிகளோட இருக்கு, விஸ்வரிசிக்கு அழகோட இருக்கு பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி கருப்பும் சிவப்புமாக இருக்கும் புலைகளுடன் நெருப்பு பொறிகளோடையும் பயங்கரமாகவும் அழகாகவும் இப்படி பரவக்கூடிய அக்னியினுடைய அழகு 7ஆக இருக்கிறது. 7 எரிபொருள்கள் நமக்கு மனசு, அகங்காரம், அப்புறம் 5 ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, மகத்து, அகங்காரம்னு 7. அதே மாதிரி நமக்கு மனசு புத்தியோட சேர்ந்து கண்ணு, காது, தூக்கு, நாக்கு, செவி அப்படின்னு 7 எரிபொருள்கள் புலன்கள். இந்த 7 பேருக்கு 7 விஷயங்கள். இதை செய்து இதை நம்ம அனுபவிச்சுக்கொண்டே எரித்துக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய புலன்கள் எல்லாம். இப்படி அதே மாதிரி 7 ஆகுதிகள். இப்படி 7 ஆகுதிகள். கண்களுக்கு 2 ஆகுதி, காதுக்கு 2 ஆகுதி, மூக்குக்கு 2 ஆகுதி, வாக்கு 1 ஆகுதி, இப்படி போயிருக்கு. இதுக்கெல்லாம் கீழே ஹிருதய கோடையில பகவான் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு போறது அங்க. இங்க எப்படி சொல்றாருன்னு 7 பிராணங்கள், 7 சுவாலைகள், 7 ஹோமங்கள். அதனாலதான் அங்க சப்தலோகான் இனத்தி அப்படின்னு சரியாக இந்த ஞானத்தை அடைந்தானே. ஆனால் இவனுடைய ஆதித்ய ரூபமாக இருக்கக்கூடிய இவனுடைய கொள்காத்தா, ருத்ர ரூபமாக இருக்கக்கூடிய இவனுடைய தாத்தா, பித்ரு ரூபமாக அவசு ரூபமாக இருக்கக்கூடிய இவனுடைய அப்பா, இவனுடைய புள்ள, இவனுடைய பேரன், இவனுடைய கொள்ளு பேரன், இவன். இப்படி 7 தலைமுறையும் இதனால முன்னுக்கு வருகிறது. இந்த பிரம்மத்தை அறியாமல் போனானா இந்த 7 தலைமுறையும் நாசமாகிடும் அப்படின்றதுனால இந்த வைத்திகாத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு இது சொல்லியிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி பிரஸ்தா கர்மா அப்படின்னு சொன்னதுன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி இந்த பிரஸ்தா கர்மா எப்படி பண்றது அப்படின்னு எப்படி சோதனம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை ராத்திரியாகவும் பகலாகவும் இல்லையா, அப்புறம் கிருஷ்ணபட்சமாகவும் சுக்லபட்சமாகவும் உத்தராயணமாகவும் தட்சிணாயணமாகவும் மாறி 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 இது சுருட்டி ஊகம் பண்ணி கொண்டிருக்கு. அப்படின்னா என்ன கிளீன் பண்ணிட்டு சோதனை அப்படின்றதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பிராணோ ஜீவான் இந்திரிய ஜீவானி சப்தசீர்ஷன்யாக பிராணாக சூர்யா இத்தியாச்சாரியாக இவைகள் எல்லாம் சப்த சூரியாக புத்தியோட இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியர்கள் தான் பார்த்தார்கள். ஆச்சாரியாகன்னா யாரு? மகான்கள் தான், சான்றோர்கள், ரிஷீஸ்வரர்கள் தான் பார்த்தார்கள். அப்படின்னு எப்படி பார்த்தார்கள்? அத முக்கியானாம் சப்த சூரியானாம் திரஷ்டாரஹாவதி ஜீவதாரதி. அதுல யார் அந்த 7 சூரியனையும் பார்த்து நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டார். இப்படி எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஜம்முன் ஆரோகா ராஜகான் இருக்கார், படரகான் ஒரு சூரியன் இருக்கார், பதங்ககான் ஒரு சூரியன் இருக்கார், ஸ்வர்ணரகான் ஒரு சூரியன் இருக்கார், ஜோதிஷிமான் ஒரு சூரியன் இருக்கார், விபாசகான் சூரியன் இருக்கார். அப்படின்றதெல்லாம் யார் பார்த்து சொன்னது அப்படின்ற சொல்றது. அபஷ்யன் மகாமே அபஷ்யம் अपश्य महामेतानि सप्तसूर्यानिति पंचकर्णोवाध्यायनः सप्तकर्णश्च प्राक्षिः आनुस्वरिक एव नौ कश्यप इति उभौ वेदयिते
நஹிஷேகுமிவ மகாமேரும் கந்தும். இவர் சொன்னார், அகம் அவசியம், நான் பார்த்தேன், அகம் அவசியம் அப்படின்ட்டார். அகம் ஏதான் சப்த சூர்யான் இது, அந்த 7 சூரியனையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். யார் சார் சொன்னது அப்படின்னா பஞ்சகர்ணஹா அப்படின்னு ஒரு பேரு. யார் அவர்? வாத்யாயனஹா, பக்தர் கூடிய ரிஷியினுடைய பிள்ளை வாத்யாயன் பேரு. அவருடைய நாமதேயம் என்ன? பஞ்சகர்ணன் அப்படின்னு பேரு இல்லையா? பஞ்சகர்ணன் 5 கால் வச்சிருப்பார் இல்ல, அவர் பேரு பஞ்சகர்ணன் இல்லையா? கோட்டீஸ்வரன் பேர் வச்சுக்கிற மாதிரி இல்ல, கோட்டி இருக்கான்னு கேட்கக்கூடாது. பேரு பஞ்சகர்ணன். அவர் கஷ்யபா வாத்யாயனஹா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தவராக இருக்கிறார். பத்தியருடைய பிள்ளை அப்படின்னு பாஷ்யத்துல எழுதியிருக்காரு இல்லையா? அதனால அவர் பத்தியருடைய பிள்ளையாக வைத்துக் கொள்ளலாம் நம்ம. பஞ்சகர்ணஹா அப்படின்னு சொன்னா பத்தியருடைய பிள்ளை. அடுத்தது அவர் பார்த்தார். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தார். யார் அவர்? சப்தகர்ணஸ்ட பிளாக்ஷி, அவரும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். யாரு? சப்தகர்ணன் என்றவர். அவர் யாரு? பிளாக்ஷி பிள்ளை பிளாக்ஷி. பிளாக்ஷி எனக்கூடிய ஒரு முனிவர், அவருடைய பிள்ளையாக இருந்த இவர் பார்த்தார். ஆனுஸ்தரிக்கையேவனவு கஷ்யபை இது. இது எப்படியா கண்டுபிடிச்சீங்க? நாங்க கேள்விப்பட்டோம் இல்லையா? அதனால அந்த கேள்வியை கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்ப உபவு வேதைக்கு அந்த 2 பேரும் பஞ்சகர்ணர் சப்தகர்ணர் 2 பேரும் இப்படித்தான் அந்த 7 சூரியனையும் கண்டுபிடிச்சு 8ஆவதாக இருக்கக்கூடிய கஷ்யபனையும் கண்டுபிடித்தார்கள். நஹிஷேகம் இவ மகாமேரும் கந்தம். அந்த கஷ்யபத்திய ஸ்தானம் அவர் இது மேல இருக்கு, மகாமேருள் தான் இருக்கு. அவர் சதா சர்வகாலமும் மகாமேரு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் இவர்கள் தான் நஹிஷேகம் இவ மகாமேரும் கந்தம் அப்படின்னு இவர்கள் தான் அதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்றார். பக்தனுடைய மகரிஷியினுடைய பிள்ளையான பஞ்சகர்ணரும் பக்ஷனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சப்தகர்ணர் என்பவரும் அவர்கள் என்ன பண்ணாங்க? 7 சூரியர்களை பார்த்திருக்கிறதாகவும், ஒரு சூரியன் மாத்திரம் சமீபத்தில் இருப்பதா அவர்களால் பார்க்கப்படுவதாகவும், மிச்சதெல்லாம் தூரத்தில் இருக்கிறதுனால பார்க்கப்படவில்லை என்றும், மகாமேரு என்ற மலைக்கு செல்வதற்கு சக்தி இல்லாமலால நாங்கள் கஷ்யபன் என்பதை நேரில் பார்க்கவில்லை, ஆனுஷ்ரவிக்கவே கேள்விதான் பட்டோம் என்ன அப்படின்ற வார்த்தை சொன்னார். அதற்கு பிறகு அபஷ்யன் மகாமேத சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் கார்ய பிராணத்ராதா கச்சந்த மகாமேரும் ஏகம் ஜகதம். அபஷ்யம் அகம் ஏதத் சூரிய மண்டலம் பரிவர்த்தமானம், இப்படி பரிவர்த்தமாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னார். யாருப்பா அவரு அப்படின்னா கார்யா பிராணத்ராதா, பிராணத்ராதா அப்படின்னு கார்ய பிராணத்ராதா. அவர் என்ன சொன்னாரு? கச்சந்த மகாமேரும். அங்க போனா அவர் அப்படியே இருக்கார். ஏகம் சா அஜகதம், அவர் ஒன்றாக அப்படியே சூரியனோட அப்படியே மகாமேரு இருக்கார். வெளியிலேயே வரமாட்டேன்றார். அவர் அங்கேயே இருந்த அஜகதம் மேலும் கதாச்சிதற்கு அபரிச்சந்தம் ஏகம் கஷ்யபாக்கியம் சூரியம் அப்படின்னா ஒருத்தராக இருந்து கொண்டு அந்த கஷ்யபர் அவரை விடாமல் அங்கேயே இருந்து கொண்டு இருக்கிறார். ராஜப்படர பதங்கா நிகனே, இந்த ராஜர் படரங்கன் பதங்கன் இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர்ல இந்த ராஜஹா படரஹா பதங்கஹான்னு அவர்கள்லாம் எங்க இருக்கார்கள்? நிகனே. நிகனேன அப்படின்னு தான் மேரு மார்க்கத்திய நிகத பிரதேசே அதோ பாகே தன்னு ஆதபந்தி, அங்கேயே இருந்து கொண்டு எல்லாரையும் பிரகாசித்தார். இந்த 3 பேரும் யாரு? ராஜா படரன் பதங்கனா ஆதபந்தி, அங்கேயே இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தஸ்மாதிக தப்திரி தபாக, இப்படி தபத்தை பண்ணி கொண்டு தபனசீலமாக இருந்து கொண்டு இவர்கள் அங்க மேல கீழே இருக்கக்கூடிய லோகத்தை எல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாக்கி பேர்லாம் என்ன சார் ஆச்சு? ஆரோகன், சொர்ணரன், ஜோதிஷிமானே, விபாசன் இவெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா
அவர்கள் அமுத்திரேதரே மேல போயிட்டாங்க. மேல இருக்கக்கூடிய உலகத்துக்கு போய் அவர்கள்லாம் அங்க போய் அவளுடைய ஒளியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார். இதற்கு அப்பால் உபரிபாகத்தில் இருந்து கொண்டு இல்லையா அப்படி பரவி கொண்டிருக்கார். தஸ்மாதிக தத்ரி தபாக இப்படி தபதசீனர்களாக ரஷ்மியுக்தர்களாக இருந்து கொண்டு அங்கே அவர்கள் இந்த சூரியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பஞ்சகர்ணர், சப்தகர்ணர், அப்புறம் பிராணத்ராட்டகா, பிளாக்ஷிகி இவர்கள் எல்லாம் இதையெல்லாம் பார்த்தார்கள். அப்படிங்கிற விஷயமானது தேஷாம் ஏஷா பவதி இங்க இருக்கக்கூடிய ரிக்கானது இதை சொல்லுகிறது. இது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த ரிக்கின் மூலமாகத்தான் இது தெரிஞ்சது. இப்போ இந்த அது எப்படி தெரிஞ்ச அது என்ன மந்திரத்தினால அப்படி தெரிஞ்சது? சப்த சூர்யாதிமன் பிரவிஷ்டா ஆனந்தேதி பிரதிபீர் தட்சிணாவானே தே அஸ்மை சர்வே கிருதமாத பந்தி ஊர்ஜம் துஹானான பஸ்பரந்த இதி ஆரோகாதேஹ சப்த சூர்யாஹ இவம் அந்தரிக்ஷம் அனுப்பிரவிஷ்டாக அனுக்கிரமேண ஜாப்தாக இவர்கள் எல்லாம் அந்தரிக்ஷ லோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தட்சிணாவான் சாஸ்திரோக்த இஷ்டகாத தட்சிணா யுக்தா அனுஷ்டிதா அருணகேதுகாக்கி ஆருணகேதுக சயனம் இதெல்லாம் அப்படித்தானே யூஸ் பண்ணது. இப்படிப்பட்ட அனுஷ்டானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சாதகர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா அவர்கள் தட்சிணாவானு தானே பதிந்திகி அன்பிதானே இந்த உபாசகர்கள் எல்லாம் இந்த அருணகேதுக சயனத்தை பண்ணுவதன் மூலமாக அவர்கள்லாம் அந்த மார்க்கத்தில் பலம் பெறுகிறார்கள் அப்படின்னாரு. பதிவிகி சூரியகதித்வய ஆவர்த்திவிகி சீதமார்க்கேன இது நேரும் வெட்டதி இப்படியாக இவர்கள்லாம் இந்த ஆருணகேதுக சயனம் பண்ணக்கூடிய மகான்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா அவர்கள்லாம் இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணி இந்த அருணபிரஸ்னத்தை படிக்கிற காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் அந்த சூரியனை அறியக்கூடியதான ஒரு சாமர்த்தியமானது அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லையா. அப்படி 7 சூரியனும் அங்க வரிசையாக இருக்கார்கள். போய் அவளை பார்க்கிறார்கள். தே அஸ்மை சர்வே கிருதமாத பந்தி அவர்கள் இவளுக்கு வேண்டிய ஒரு கிருதத்தை நெய்யை அளிக்கிறார். அப்படின்னா இவர்களுக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் அவர்கள் கிருதம் தான் ஒரு மெஷரிங்கிறார். அந்த காலத்துல எங்கிட்ட நிறைய பசு செல்வம் இருக்கு, இவங்கிட்ட நிறைய நெய், வீட்டுல நிறைய நெய் போட்டு நல்லா சாப்பாடு போடுறான் அப்படின்னா வசதியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி இவர்கள் செழுமையாக இருப்பதற்காக அந்த சூரிய பகவான் இவர்களுக்கு அருளுகிறார்கள். ஊர்ஜம் துஹானான் பஸ்பரந்தி அந்த ஊர்ஜம் துஹானா உயிர் வழக்கத்துக்கு போஷாக்கு கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். அவர்கள் அனபஸ்புரந்தி இவர்களை ஒரு நாளும் இந்த வெப்பமானது துன்புறுத்துவது இல்லை அப்படின்னாரு. சப்தரிஜா சூர்யா இத்தியாச்சாரியா 7 ரிக்குகள் எல்லாம் சேர்த்து இந்த 7 சூரியனை ஆச்சாரியனாக கருதுகிறார்கள். அவர்கள்லாம் எப்படி இருக்காரு? சப்ததிஷோனா சூர்யா சூரியர்கள்லாம் சப்ததிஷா 4 திசைகள். எப்படி 4 திசைகள்? நம்ம டெய்லி சந்தியாவந்தத்துல பண்றோம் இல்லையா. பிராச்சை திசை நமஹா, பிரதீச்சை தட்சிணாய திசை நமஹா, பிரதீச்சை திசை நமஹா, உதீச்சை திசை நமஹா, ஊர்த்வாய நமஹா, அதராய நமஹா, அந்தரிக்ஷாய நமஹா இப்படின்னு 7 திக்கு இருக்கு இல்லையா. இந்த 7 திக்கிலையும் இந்த சூரியனானவன் தன்னுடைய ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறார். சப்தஹோதார ரித்விஜா 10 ஹோத்தாக்கள் இருக்கிறார்கள். யாகத்துல போனீங்கன்னா யார் யாரெல்லாம் யாகத்துல இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா ஹோதா, பிரசாஸ்தா, பிராமணாச்சம்சி, ஹோதா, நேஸ்தா, அச்சாவாகன், ஆக்னீந்திரன் அப்படின்னு 7 சப்த ஹோதாரா 7 பேர் இருக்கிறார்கள். ஹோதாக்களுடைய குரூப்ல இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னாக்கா ஹோதான்னு இருப்பான். இந்த யாகத்துல எல்லாம் 4 அத்வரி கணங்கள், 4 போத்திரு கணங்கள், 4 சுக்லாத்திரு கணங்கள், 4 பிரம்ம கணங்கள், இதை தவிர எஜமானன் பற்றி இப்படி 18 பேர் சேர்ந்து ஒரு யாகத்தை பண்ணிட்டார்கள் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேரு இல்லையா. அத்வரிய கணத்துல இருக்கக்கூடிய ஒரு பேரு, போத்திரு கணத்துல இருக்க ஒரு பேரு ஒண்ணு யாகத்துல இருக்கும். யாகத்துல பண்ணும்போது ஒருத்தருடைய வேலை அந்த தேவனை கூப்பிடுவது,
அதுக்கப்புறம் கூப்பிட்டவொடனே அந்த உட்காத்தால இருக்கக்கூடிய ஒரு குரூப் அந்த 4 பேர் 2 பேர் என்னன்னா அவரை பற்றிய கானத்தை பாடுவார்கள். அதற்கு பிறகு வந்த உடனே அந்த அந்த திரவியங்கள்லாம் அவருக்கு என்ன வேணுமோ அதை அந்த அத்வரி அந்த அத்வரிக்கு எடுத்து கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, கையில அந்த வச்சிருக்கா அதுல அந்த புரோராசத்தை எல்லாம் வச்சு அதுல நிஜ அவர் ரெடியா இருப்பாரு. ரெடியா வந்த உடனே நின்றுட்டே இருப்பாரு. இவர்கள் அந்த தேவதையை கூடுவார்கள். அந்த தேவதையை அதுக்கு அப்புறம் போன உடனே ஆயிட்டு அவர் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சவங்க இந்த கணங்கள்லாம் ஆக்னீந்திரன் அப்படின்னு அங்க ஒரு ஹோட்டா இருப்பான். அவர்கிட்ட கேட்பாங்க. அவன் வந்து கையில ஒரு கத்தியை வச்சு அப்படின்னு ஒரு கத்து இருக்கும் அப்படின்னு சொன்ன பண்ண இவர்கள் அந்த மன்னரை சொன்ன அவர் அந்த தேவதைக்கு சோமா எஸ்வாஹா அப்படின்னு அவர் பேர் வந்த உடனே அது வரைக்கும் தான் இவாளுக்கெல்லாம் உரிமை இருக்கு. அது நம்மமா அப்படின்னு சொல்ற உரிமை யார் யாகம் பண்றோம்னா அவருக்கு தான் இல்ல. சோமாய இதன் நம்மமா அப்படின்னு அவர் சொல்லுவார். யாரு எட்டா சொல்லுவார். பக்கத்துல அந்த பிரம்மாவானவர் அவரை சொல்ல வைப்பார். அந்த பிரம்மமும் பிரம்ம பத்தினியும் அங்க உட்கார்ந்து இருப்பா. இவர்கள் நமமா சொல்லுவார். இப்படி இந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, சப்தஹோதாரஹா ரித்விஜஹா. இந்த சப்த ரித்விஜஹா சூர்யா இத்தியாச்சாரியான்னு போன சொல்றார். இந்த சமயம் இந்த மந்திரத்துல அந்த 7 பேர் யாரு? சப்தஹோதாரஹா ரித்விஜஹா தேவா ஆதித்யாயே சப்த ஏ அத்திர சோத்ராதேஹா ரித்விஜஹா தேவாஹா பூத்வா சப்தாதித்யாக இப்படித்தான் இவர்கள் 7 ஆதித்யர்களாக ஆனார்கள். ஏபி சோமாபீரட்சணை இது. இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் எங்களை காப்பாற்ற வேண்டியது. சோமாபி அபிரட்சணை இது அப்படின்னு பிரேர் பண்ணான். அவர் என்ன பண்ணா, ததப்யாம் நாயஹா. இது வேதத்திலேயும் இப்படித்தான் கூறப்பட்டிருக்கு. திக்வாஜருதூன் கரோதி. இப்படித்தான் ருதூனு ஆதித்ய சூசிதானு ருதானு தர்மம் கரோதி. தர்மங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி கைமுதிக ஞானேன திசாம் பகுதூத்தியத்துவம் சித்தி கரோதி. நாம தெரிஞ்ச விஷயம் இந்த 7 சூரியன் 8வது சூரியனாக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு இவர் நமக்கு இந்த பஞ்சகர்ணர் சொன்னாரு, சப்தகர்ணர் சொன்னாரு, அப்புறம் பானஸ்திராதர்கள் சொன்னாரு அப்படின்னு சொல்றதை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோகம் ராஜம் படரம் பதங்கம் பொன்னரகா ஜோதிஷிமானே விவாசகா கஷ்யபகான் இல்ல. அதே பெரிய சூரியர்கள் இப்படி நிறைய சூரியர்கள் இருக்கார்கள். இந்த பூலோகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 7ம் அதுக்கு மேல இந்த காஷ்யபகம் கண்டுபிடிச்சு போய் கண்டுபிடிச்சதுனால நம்ம 8 பத்தி தான் பேசணும் தவிர இதற்கு மேலேயும் இருக்கு. ஏதையைவாவிருதா சஹஸ்ர சூரியதாயா இதி வைஜனா அப்படின்னு சொல்றது. சஹஸ்ரம் இது உபலட்சணம் அனந்தாக சூர்யாஹா அப்படின்னு ஆச்சரியம் இது அப்படின்னு வைஷம்பாயன ஆச்சாரியர்கள் சொல்றார். வைஷம்பாயன ஆச்சாரியர் சொல்றார், அப்பா இது நீங்க நினைக்கிற மாதிரி 7 8 இல்ல, அதற்கு மேலேயும் இது இருக்கிறது அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. ஒவ்வொரு திசையிலும் ஒரு தேவதை இருக்கா. ஒவ்வொரு திக்கும் ஒரு சூரியன் இருக்காரு. அதை வைத்துக் கொண்டு 7 என்று நம்ம சொன்னோம். ஆனா இதுக்கு மேல நமக்கு தெரியாத யுக்திகள்லாம் இருக்கு. எல்லா திசைகளிலும் எல்லா ருத்துக்கள் இருக்கு, எல்லா விதமா. ஆனால் ஒவ்வொரு ருத்துலையும் ஒரு சூரியன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. இந்த யுக்தியை அனுசரித்து நம்ம மேல எத்தனையோ விஷயங்கள் மாறுதல்லாம் இருக்கு. ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இப்படி கல்பிக்க வேண்டியதுதான் நியாயம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 8 வரைக்கும் வச்சுட்டு இந்த 8ஓட இந்த சூரியன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒருத்தர் வைசம்பாயனர் அப்படிங்கிற ஒரு மகரிஷியானவர் எனக்கு என்னமோ தோணல, நம்ம கண்ணு தெரியறதை வச்சு நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அடுத்து வரக்கூடிய ரித்து இருக்க, இந்திரனே உமக்கு நூற்றுக்கணக்கான பூலோகங்கள் பூலோகங்கள் இருந்த போதிலும் சூரியன் சஞ்சரிப்பதற்கு பொறுமையாக இல்லையே, அதனால்தான் சூரியர்கள் கணக்கில் அடங்காம இருக்கார்களே, பலவித காரியங்கள் செய்ய வேண்டுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வைத்து பார்த்தோமே நான் என்ன சொல்லுவது, சதகும் பூமி நத்வா வஜ்ரம் சாஸ்திரகும் சூர்யா
அனுனஜாதமஷ்டரோதசி இது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த மந்திரத்துல இப்படி 8 மந்திரம் இல்ல ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு வைசம்பாயனாச்சாரியர் இது தெரிஞ்ச வரைக்கும் அதை ஒசத்தி இதெல்லாம் ரைட்டு. ஆனா இதுதான் இவ்வளோட இந்த கிரேட்னஸ் ஆஃப் சூரியன் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயும் பலவிதமான சூரியங்கள் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறியவும் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம். இது இன்னும் 7வது அணுவாக்க முடியல. இதையும் முடிச்சுதான் அந்த 7வது அணுவாக்க முடியாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.